ஒரு அழகான ஞாயிற்றுக்கிழமை. ரெயின்போ வண்டர் தீம் பார்க் முழுக்க சிரிப்பும் சந்தோஷமும் நிறைந்திருந்தது. அங்கே வந்திருந்தார்கள் 2 நெருங்கிய நண்பர்கள், குட்டி பூனை மிமி மற்றும் குட்டி குரங்கு குட்டு. குட்டு, அந்த ரோலர் கோஸ்டர் பாரு என்று மிமி உற்சாகமாக குதித்தது. சிறிது பயந்தாலும் நம்பிக்காக குட்டு ரைடில் உட்கார்ந்தது. ரோலர் கோஸ்டர் மெதுவாக மேலே ஏறியது. காற்று மிமியின் காதுகளை ஆட்டியது. திடீரென வேகமாக கீழே விழுந்தது. ஒரு கூர்மையான திருப்பத்தில் மிமி கைகளிலிருந்து வழிந்து கீழே விழுந்தது. மிமி என்று கத்திக்கொண்டு குட்டு ஓடி வந்தது. மிமி காயமடைந்து கிடந்தது. குட்டு எல்லோரிடமும் உதவி கேட்டது. ஆனால் யாரும் கவனிக்கவில்லை. சிலர் சிரித்தார்கள், சிலர் பார்த்ததே இல்லை போல சென்றார்கள். அப்போது நிலம் நடுங்கியது. அங்கு வந்தார் காட்டின் அரசன், மகத்தான சிங்கம் மூஃபாசா. குட்டு அழுதபடி நடந்ததை சொல்லியது. மூஃபாசா கோபமாக ஒரு பெரிய கர்ஜனை செய்தார். அனைவரும் பயந்து நின்றார்கள். தங்கள் தவறை உணர்ந்தார்கள். ஒரு டாக்டர் விரைந்து வந்து மிமிக்கு சிகிச்சை அளித்தார். மிமி மெதுவாக கண்களை திறந்தது. குட்டு மகிழ்ச்சியில் அதை அணைத்துக் கொண்டது. மூஃபாசா சொன்னார், வலிமை என்பது சக்தியல்ல, பிறர் கஷ்டத்தில் உதவுவதுதான் உண்மையான வலிமை.